வாங்க வணக்கம். நீங்கள் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பட்டையும் 2 கிராம் போட்டுக்கிட்டேங்க. அதோட பாருங்கள் கடலைப்பருப்பும் கடுகு போட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாங்க. பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். கடலை மாவு ஊற்றும் போது திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதுங்க. பூரி மசாலா ஊற்றிக்கலாங்க. இங்கே புசு புசுன்னு பூரியும் சுட்டு வச்சாச்சு. மாவு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிறசி வச்சுட்டா புசு புசுன்னு நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்